Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்குறீங்க அப்படினா கண்டிப்பா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியான ரெசிபீஸ் தான் நம்ம போடுறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோம் அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வேர்க்கடலை பொடி. அதுக்கு ஒரு கப்பு, இந்த கப்பில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு வேர்க்கடலை. நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி வறுத்துக்கோங்க. இதை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி காட்டுறேன். அரை கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். ஏன் உளுந்து சேர்க்குறோன்னா அந்த கடலையில் ஒரு எண்ணெய் பசை இருக்கும். அது உளுந்தோட சேரும்போது அது பொடியாக நல்லா கிடைக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உளுந்து அரை கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். உளுந்து வறுபட்டுருச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். அதே பேனில் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். மல்லி வறுபட்டுருச்சு. ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு வருங்க, ஜீரகம் கரிஞ்சிரும். ஜீரகம் வறுபட்டுருச்சு. இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் போடுறேன். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ பெருங்காய பொடி போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூட கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுவும் வறுபடட்டும். அந்த சூட்லேயே உப்பு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இதை எடுத்து கொட்டிக்கலாம் நம்ம. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுபட்டுருச்சு, நல்லா பொடிஞ்சு போகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்து கொட்டிக்கலாம். நாலு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 5-6 பூண்டு நச்சு வச்சுருக்கேன், அதை இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வறுபட்டுருச்சு, நம்ம இதை எடுத்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சு காட்டுறேன். நான் வறுத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை முதல்ல ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலையை சேர்த்து அரைக்கலாம். அப்போ தான் அந்த பொலன்னு கிடைக்கும். அது பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சாச்சு. இதில் இந்த கடலையை நம்ம கொட்டிக்கலாம். கடலையை கொட்டியிருக்கோம். இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், கடலை போட்டு அரைச்சாச்சு. நல்லா கிடச்சிருக்கு. நல்லா கடலை வாசமாக இருக்குது. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். நிலக்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அடை தோசைக்கு கூட இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நிலக்கடலை வாடை இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.